ஊழலில் உறங்கும் நகராட்சித்துறை நிர்வாகம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்து நல்ல பெயரில் அரசு இயங்கி வருகிறது. ஆனால் நகராட்சி நிர்வாகம் கோமா ஸ்டேஜில் ஊழலில் பெருகிவிட்டது. தமிழகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நகராட்சிகள், 20க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகளில் ஊழல் தலைவிரித்து ஆடுகின்றது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத நிலை உருவாகியுள்ளது. மக்களுக்கு சென்றடைய வேண்டிய 2 துறைகளில் ஒன்று சுகாதாரம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரும் உள்ளாட்சி நிர்வாகம். இதில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் நகராட்சி நிர்வாகம் மிகவும் ஊழலில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. தளபதி ஆட்சி வந்தவுடன் அதிரடி மாற்றத்தில் நகராட்சி நிர்வாக இயக்குநராக பொன்னையா ஐஏஎஸ் டைரக்டராக பொறுப்பேற்றவுடன் இராணுவ கட்டுப்பாட்டில் நகராட்சித்துறை இருந்தது. காலை 6 மணியிலிருந்து 6:10 6:15க்குள் தமிழகத்தில் முழுக்க உள்ள பொறியாளர்கள், ஆணையர்கள் அனைவரும் ஆஜராகி அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்ற வாட்ஸ்அப் வந்து கொண்டிருந்தது. எந்த அதிகாரியும் பொன்னையா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சென்னை மாநகரத்தில் காலை வைக்க முடியாது. அது சேலமாகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், அந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இருந்தது. ஊழல் நடைபெறுகிறது என்ற தகவல்கள் பொதுமக்களிடம் இருந்தால் துரித நடவடிக்கையாக இருந்தது. அப்படி இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த நகராட்சித்துறை நிர்வாகம் இன்று காவல்துறையில் பிரெஞ்ச் ஆஃப் போலீஸ் என்று வைத்திருப்பார்கள். பிரெஞ்ச் ஆஃப் போலீஸ் என்றால் என்ன? காவலர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு பிரெஞ்ச் ஆஃப் போலீஸ் என்று வெளிநபர்களை வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி தான் இன்று நகராட்சித்துறை நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை நிமிஷம் ஆச்சா?